அப்போஸ்தலர் 4:32. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளா இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் சகலமும் அவளுக்கு பொதுவாய் இருந்த வண்ணமாக நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருவசனத்தை கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக தேவன் எங்களோடு கூட பேசும், எங்களை ஆசீர்வதியும், நாமத்தை உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிக்கை 4:32 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். நீங்க அந்த பகுதிக்காக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு ஆராதனைக்கு வந்துட்டு போகும் பொழுது ஒருவர் ஒரு முகத்தை பார்க்க முடியாத, விசாரிக்க முடியாத ஒரு பெரிய திரள் கூட்டம் அன்றைக்கு அங்கே இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை இந்த நாட்களில் ஆண்டவர் தரும்படி விரும்புகிறார். சில சபைகள் எதிர்பார்க்கிறார்கள், சில சபைகள் எதிர்பார்க்கவில்லை. அது என்னன்னு சொன்னால், ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுதான் அப்படிங்கிற ஒரு சுவிசேஷத்தில் இருக்கு. அதை அவர்கள் கோட்பாடு பண்ணி காரியம் செய்கிறார்கள். அது ஒரு சைடு. ஆனா நான் இந்த வசனத்தை நான் வாசித்த போது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்படியானால் விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தை பரலோகம் எதிர்பார்க்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்க இதோடு நீ இல்லாமல், நான் கவனிங்க, கொஞ்சம் கவனிச்சாதான் புரியும்படி விரும்புகிறேன். பரலோகத்திலே திரள் கூட்டத்தார் ஆரவாரம் இடுகிறதை யோவான் பார்த்தார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்கிற எண்ணம் எனக்கு இந்த வசனத்தின் ஊடாக கடந்து வந்தது. ஏறக்குறைய உலகத்திலே பெரிய சபையாக தென்கொரியா சபை இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். நான் போய் பார்க்கவில்லை. எத்தனையோ லட்ச ஜனங்கள் கர்த்தரை அங்கே ஆராதிக்கிறார்கள். அதுபோல நம்ம இந்தியாவில் ஆந்திராவும் ஹைதராபாத்ல ஒரு பாஸ்டர் சபையில் லட்சக்கணக்கான ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதாக சொல்லுகிறார்கள். எனக்கு அதை நினைத்த போது கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவன் சில பெரிய மந்தைகளை கரத்தில் எடுத்து சில வேலைகளை செய்வதற்காக அவர் அதை பயன்படுத்துகிறார். உங்களையும் கர்த்தர் அவ்விதமான ஜனம் பெருத்தவர்களாக கர்த்தர் மாற்றுவார் என்று நான் கர்த்தர் சமூகத்திலே ஜெபிக்கிறேன். உங்களை வாழ்த்தி வசனத்தின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் என கிருபை தருகிறார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அதுல சொல்லப்பட்ட ஒரே 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 அப்படிங்கிறது 2 முறை வருது. ஒரே இருதயம், ஒரே மனம். கவனிங்கள், திரும்ப சொல்ற இந்த வார்த்தையை கவனிங்கள். ஒரே இருதயம், ஒரே மனம். ஆனா இருக்கிற அத்தனை கூட்டத்தாருக்கும் ஒரே இருதயம் இருந்துச்சு. இது வந்து எழுத்தின்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு ஒரு இருதயம் இருக்கு, பிரதருக்கு ஒரு இருதயம் இருக்கு. இது எப்படி ஒரே இருதயம் சொல்ல முடியாது. ஆனா இப்ப நான் சொல்றேன் கவனிங்க. 120 பேர்ல இருந்து உங்களுக்கு லேசா ஸ்டார்ட் பண்ணி சொல்லித்தாரேன். 120 பேர்கள் ஒரே மனமாக ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனா 120 பேருக்கு 120 இருதயம் இருக்கு, 120 மனம் இருக்கு. கண்டிப்பாக அவனுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனா இயேசு சொல்லிட்டு போனார், இந்த பாரு,
எருசலேமை விட்டு போகாத, இங்கே இரு, பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் வரையிலும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ எந்த வகையில அவங்க வீடுகளுக்கு போகாம இருந்தாங்கன்னா, ஒரே இருதயம் ஒரே மனம் எல்லாருக்கும் எப்படி வந்ததுன்னா, பரிசுத்தாவியானவர் வருவார் அப்படிங்கிறதுல ஒரே இருதயம் ஒரே மனம். இப்போ நான் சொல்லுங்க, 1000 பேர் இந்த சபையில கூடணும், கர்த்தர் அதுக்குரிய காரியங்களை செய்யணும். அந்த விஷயத்துல ஜெபிக்கணும்னு சொல்ல விரும்புறேன். நாளைக்கு ஒரு திரள் கூட்டங்க வரும், அவங்க அது ஒரு அனுபவம் உள்ளவர்கள், அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுறேன். ஆனா அவர்களை நம்பி சபை இல்லை, நல்ல கவனிச்சுக்காங்க. அவர்கள் வரும்போது தேவனுடைய நோக்கம் திட்டம் தான், ஆனா உங்களை நம்பிதான் கர்த்தர் காரியங்களை செய்கிறார். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை நிருபங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கூட்டம் அல்ல, சிறு கூட்டம் தான் சபையில போராடுகிறார்கள். நான் ஒரு 500 விசுவாசி இருக்கிற சபைக்கு நான் செய்தி கொடுக்க போறேன். உபாசபத்துக்கு பெண்கள்ல 30 பேரு, ஆண்கள்ல 3 பேர். சூப்பர்ல, அது சோத்திரம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அப்பா இருக்கு இடம் கிடையாது. இடிச்சான் ஒடிச்சான் தப்பா அப்படி சொல்லி 4 முறை முன்னால கூப்பிட்டு நிறுத்திருக்காங்க, அவ்வளவு கூட்டம். அப்ப அவங்க ஏங்க வரல அப்படின்னா, அவர்களுக்கு பல வேலைகள் இருக்கு. இந்த வேலையை அவங்க முக்கியப்படுத்தி வருவதற்கு முன் வரல. இப்ப காணுங்கள, இப்போ கடலுக்குள்ள போயிருக்கலாம், கார் ஓட்டி போயிருக்கலாம், விவசாயம் பார்க்க போயிருக்கலாம், இல்ல பல வேலைகளுக்கு போயிருக்கலாம், அண்டி பருப்பு கடைக்கு போயிருக்கலாம், காரியம் செய்யலாம், அது வேற விஷயம். எங்கேயுமே போக வீட்டுல இருக்காங்களா ஒரு கூட்டம், அவங்க வரல. நான் உங்களை பலரை பார்க்க வந்தாலும் நீங்க வாரைய 1-2 பூசுகளை பார்க்க பூசு இருக்கு, அதுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம் விளங்குதா, அதுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துறேன். வந்த ஆளை தான் நம்ம நீண்ட ஆண்டு காலம் பார்க்க. இப்போ நான் போயிடுவோம், அப்புறம் நான் அந்த வீடியோவில் ஷூட் பண்ண பார்ப்பேன், யாரெல்லாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால யாரெல்லாம் இருந்தாலும் வரிசை எண்ணுவேன். ஆஹா, அது ஆள் தான் இங்கே இருக்கு, இந்த ஆள்லேயே அதான் இருக்கு அப்படின்னு கவனிச்சுட்டே இருப்பேன். நான் கேட்குறேன், நானே இவ்வளவு கவனமா கவனிப்பேன், ஆனா பரலோகம் எவ்வளவு கவனமா கவனிக்கும்? அதுதான் நான் சொல்ல விரும்புறது. அப்போ கர்த்தருடைய காரியத்துல நீங்கள் எல்லாரும் ஒரே இருதயம் ஒரே மனம். சொல்லுங்களா, 1000 பேர் இங்க சபையில் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரே இருதயம் ஒரே மனம். இதை நீங்க எங்க போனாலும் ஒருத்தரோட மாறி மாறி சொல்லணும், எங்க சபை 1000 பேர் இருக்கத்தக்கதாக நாங்க ஒரு மனதோடு ஒரே இருதயம் உள்ளதாக நாங்கள் ஜெபிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம், பிரயாசப்படுகிறோம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் சொல்லணும். சரி, இதுக்கு இடையில கண்டிப்பாக அதெல்லாம் என்னடி, இதுக்கே பயங்கர பிரச்சனை, போராட்டம், பாஸ்டர் போடுறது பாடோ, பாஸ்டர்மா போடுறது பாடோ, சமாளிக்க முடியல, என்ன பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற வார்த்தை யாரும் சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்லணும், உண்மைதான். ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க கண்டிப்பாக ஒரு தாய் கற்ப வேதனை பட்டுதான் ஆகணும், வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது. கத்த சோதரம். இதை தவிர இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, 2 லட்சம் இருந்தா ஒரே அறுப்பு அறுத்து பிள்ளைய தூக்கிடலாம், ஆனா காலம் எல்லாம் வேதனை இருக்கு, அது வேற விஷயம். ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த வழிக்கு நீங்க எங்க போனாலும் எங்க வச்சாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க, சொல்லிக்கிட்டு இருக்கும்போதுதான் அது நிறைவேறும். அல்லேலூயா. வாயின் அறிக்கை ரட்சிப்பா மாறும். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த சர்ச்சுக்கு 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். எத்தனை லட்சம் ஸ்கொயர் ஃபீட்? எத்தனை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 1 லட்சம். இதை நீ எங்க உட்கார்ந்தாலும் சொல்லிட்டே இருக்கணும். தேவன் இந்த காரியத்தை செய்ய முடுக்கி வரையிலும் அவர் அமர விடாம நீங்க அலட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பா நீங்க சொல்லும் போது பலர் அற்பமா பேசலாம், அற்பமா எண்ணலாம்,
அற்பமா உங்களுக்கே ஏத்து காரியங்களை செய்யலாம். ஆனா ஒரு நாள் வரும், அது அப்படியே நிறைவேற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் எல்லாரும் ஒரே இருதயம், ஒரே மனம். அது என்ன காரியத்துக்குன்னா கர்த்தருடைய காரியத்துக்கு மட்டும், அவனவன் காரியத்துக்கு வேற. உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், சகல காரியத்துக்கு அது வேற விஷயம். அதுக்கு நம்ம கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும். அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நான் இப்ப சொல்ல போறேன்னா கவனிக்க. இங்க சொல்லப்படுறது விசுவாசி யாரு சொல்லுங்க. ஆனா பாவமே இப்படியே சொல்லணும். விசுவாசி யாரு? விசுவாசி. நான் இன்னொரு வார்த்தை சொல்லுவேன், அதை நாங்க சொல்ல விரும்பல. முன்னால உள்ளாலும் சொல்லியிருப்பேன். அது நான் முன்னால சொல்றேன், உங்களை சொல்லல. கவனிங்க, சில சபையில விசுவாசி இல்லை, வெறும் ஊசி இல்ல, குட் விச ஊசி. ஆமா, விளங்குறீங்களா? அப்படிலாம் இருக்கு. நாமலாம் அதுல ஏகப்பட்ட ஊசி பட்டு ரொம்ப தேறி இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஏன்டா நல்ல புள்ள போல பேசுவான். கூடி ஒரு லெட்டர் எழுதி, டேனியல் பாஸ்டர் சீக்கிரமாக இந்த சபையை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு போயிடுவான். அதுல 10 பேருக்கு கூப்பிட்டு கையெழுத்து வாங்கி அனுப்பிடுவான். ஏன்ட்டு நல்ல புள்ள போல பேசுவான். கரெக்டா தசமான் தருவான். 20,000 தசமான் கையில் தருவான். தந்துட்டு அவங்க 4 பேரை கூப்பிட்டு பேசி கையெழுத்து வாங்கி அனுப்பிடுவான். சீக்கிரமா இவர் அனுப்புனாதான் நம்ம பருப்பு வேகும் அப்படின்னு அவர் அனுப்பிடுவோம். அங்க அவர் போயிடுவாரு, போயிடும். அவரும் பாஸ்டர் கேட்டு என்னைய டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, நான் போயிட்டே இருப்பேன், ஊழி செஞ்சுட்டே இருப்பேன், எங்கேயும் நான் ஊழியம் செய்வேன், அது வேற விஷயம். இப்படியே ஊசி பட்டு போட்டு ஏத்தி என்னை ஒரு சரியான நிலை கொண்டு வந்தான். இப்ப எந்த ஊசி போட்டாலும் ஏறாது. உங்களுக்கு புரியலையா? எந்த பக்கம் ஊசி போட்டாலும் இப்ப சரியத்துல ஏறவே ஏத்துட்டு, நான் வாயில சொல்லல, அது தானா ஏத்துட்டு தொட்டா இன்னொரு பக்கம் வேலை நடக்கும். அது கர்த்தர் வேலை செய்தார். நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வாயை கம்ப்ளீட்டா அடைச்சிட்டேன். என் வாய் அடைக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் கர்த்தர் அடுத்த கட்ட காரியங்களே செய்கிறார். இப்ப நான் சொல்ல போறது விசுவாசி என்றால் என்ன, அதுதான் இப்ப இந்த பகுதியில ஆன்சர் சொல்ல போறேன். இது சபை, இது நீண்ட ஆண்டு காலம் கர்த்தரோடு கூட நீங்க பயணம் பண்ணணும். விசுவாசி என்றால் யார்? விசுவாசி என்றால் யார்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கு நான் முதல் பகுதியாக அப்போஸ்தலர் 12, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல நான் சொல்ல போறேன். அப்போஸ்தலர் 12:5 வாசிங்க. கவனிங்க, விசுவாசி என்றால் யாருன்னா, கவனிங்க, ஒரு ஆள், ஒரு நபர், அது ஊழியக்காரனா இருக்கலாம், எக்ஸெட்ரா, விசுவாசியா இருக்கலாம், ஏழை ஜனமா இருக்கலாம். அவர்கள் பிரச்சனைக்கு தாம் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக போராடுறாங்களே, அவர்கள் தான் விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ பிரச்சனைய தேவனுக்கு முன்பாய் கொண்டு போகிறவர் தான் விசுவாசி. எல்லா பகுதியானாலும் சரி. நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒரு பலவீனம், ஒரு கஷ்டம், ஒரு பாடு, ஒரு பிள்ளை திருமணம் ஆகல, கடன் நெருக்கடி, வியாதி, போராட்டம், இவைகளை காணும் போது அதை கேட்டுட்டு அற்பமா பேசி உட்கார்ந்து சிரிப்பது அல்ல விசுவாசியுடைய வேலை. அதை கேட்ட போது உணர்வடைஞ்சு அந்த ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று தெய்வ சமூகத்தில் நின்று பிரச்சனையை மேல சொல்லுகிறானே, அவன் தான் விசுவாசி. அவர்கள் தான் ஊக்கமா ஜெபிக்கிறவர்கள். நான் சொல்லுறேன், முதல் பகுதி விசுவாசி யாருன்னா, எல்லாருடைய பிரச்சனையும் தேவனுக்கு உண்மையாய் கொண்டு போய் கர்த்தரை சொல்லுகிறானே, அவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. சரி, இந்த ஊக்கமாக அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் ஒரு 4 காரியம் சொல்ல விரும்புகிறேன். 4 காரியம் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 யாக்கோபு 5:16. சீக்கிரம் வாசிங்கள். யாக்கோபு 5:16.
கவனிங்கள், ஊக்கமான ஜெபம் பலன் உள்ளது. பலன் உள்ளது. இந்த ஊக்கத்துல கவனிங்க, ரெண்டு காரியம் இருக்கு. கவனிங்கள், வேகமா சொல்லிடுறேன். ரெண்டு காரியம் இருக்கு. ஜெபிக்கிற ஆளும் பலவீனமா இருக்கிற ஆளும் தங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிடணும். ஜெபிக்கிற ஆளும் பலவீனமா இருக்கிற ஆளும் அவர்கள் செய்த பாவங்களை தேவனுக்கு செய்யணும், அறிக்கையிடணும். அப்படி ஜெபிக்கிற அந்த அறிக்கையிட்ட உடனே அவன் நீதிமானா மாறுதான். யாரு? ஜெபிக்கிற விசுவாசி எக்ஸெட்ரா ஊழியர் யார மாறுறாங்க? நீதிமானா மாறுறாங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலன் உள்ளது. எப்படி பலன்? மேல இருந்து சுகமாக்கும் வல்லமை இறங்கி ஜெபித்த ரெண்டு பேருக்கும் கொடுப்பதோடு கூட சரீரத்துடைய அவயத்தில் இருக்கிற அத்தனை பலவீனங்களையும் பரலோகம் உடனே சுகமாக்கி விடுகிறது. ஆதலால் அது பலன் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண பலன் அல்ல. இப்ப இவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துடும். ஜெபித்த கர்த்தர் காரியம் செய்தார் அப்படிங்கிற தைரியம் வந்துடும். இப்ப நம்ம நீங்க காலைல ஜோம் பண்ணீங்க, நேற்று ஜோம் பண்ணீங்க, இப்போ ஜோம் பண்ணோம். அந்த அந்த ஒரு சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வெளியே கவர்மெண்ட்ல இருந்து வெளியே விட போறாங்க அப்படிங்கிற வந்த உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு கிரியையை கர்த்தருக்கு செஞ்சிருக்கிறாரே என்று சொல்லி நான் அப்ப என்ன நினைச்சது தெரியுமா? தேவனுங்க குறுக்க நெடுக்கா உலாவது போல என் மனசுல ஒரு நிலைமை உண்டாகுது. இங்கே தேவ தூதர்கள் இங்க இருந்து ஜெப குறிப்பை தூக்கி கொண்டு பரலோகத்திலே கொண்டு விடுறத போல எனக்குள்ள உணர்வு ஏற்பட்டுச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் உடனே கிரியை செய்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு தங்களுடைய அடுத்தாள் பிரச்சனைய தேவனுக்கு முன்பாக ஊக்கமா சொல்லுகிற அந்த அவர்கள் தான் விசுவாசி. இப்போ பலவீனமானவர்களுக்காக ஜெபித்த ஊக்கமான ஜெபம். அடுத்தது இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை பண்றார். லூக்கா 22:44. லூக்கா 22:44 வாசிங்க சீக்கிரம். எப்படியா பாருங்க. இங்க அதாவது சாதாரண பகுதியை விட அதிகம் அப்படிங்கிற வார்த்தையை லூக்கா ரொம்ப தெளிவா எழுதுறார். அவர் கவனிங்க, அவர் ஒரு டாக்டர். ஆவியானவருடைய உந்துதலோடு அந்த வார்த்தையை கோடிட்டு காட்டுறார். இயேசு அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார். அப்ப நம்ம ஜெபத்தில் என்னன்னா இன்னும் ஃபோர்ஸ் வர வேண்டிய இருக்கு. சாதாரண ஜெபம் இல்ல, எப்படி இருக்கணும்? இன்னும் ஃபோர்ஸ் வர வேண்டும். விளங்குதா? அப்படி இயேசு கிறிஸ்து அவர் ஜெபித்ததுனால அவர் சிலுவையில பரலோகம் அவருக்கு ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் வச்சிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்த அவரை பிதாவாகிய தெய்வம் இந்த ஜெபத்தை கேட்டு உயிரோடு எழுப்பிட்டார். நான் கேட்கிறேன், உயிர் தெழுந்த வல்லமை எப்படி உண்டானதுன்னா இவர் அதிக ஊக்கத்தோடு பிதாவை நோக்கி ஜெபித்ததை பிதா பார்த்த போது கர்த்தர் அந்த காரியங்களே ஜெயம் தந்தார். நீங்கள் சோதனைக்கு உள்படாதபடி உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சோதனையிலே ஒரு போக்கை ஆண்டவர் கட்டளையிடுவதற்கு இந்த ஊக்கமான அதிகமாய் ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. சோதனைக்கு உள்படாதபடியும் கர்த்தர் நம்மை காத்து கொண்டு போவார். சோதனைக்கு அறியாம உள்பட்டாச்சு. சொல்றேனே, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஐயா ஊழியம் செய்தாரு. கடன் வாங்கி ஊழியம் செய்தார். நல்ல மனுஷன், எங்களை போல. அடுத்தால சொல்லக்கூடாது, என்ன போலன்னு தெரியும். ஆமா, நம்ம அடுத்த போட்டு இருப்பாங்க. என்ன போல அவரும் கடன் வாங்கி அசால்ட்டா செஞ்சுட்டு போயிட்டார். ஆமா, அவரும் பரலோகம் போயிட்டாரு. வேற அது பணம் கொடுத்தோம் வந்து பிரச்சனை பண்ணா. ஆனா பிரச்சனைக்கு அந்த அம்மா இருக்கு, அந்த பிள்ளைகள் இருக்காங்க. தேசத்துல 2 ஆவி வல்லமை பெற்ற ஊழியம் இருக்காரு. அந்த அம்மாவுக்கு தெரியும் எலியாவோட எலிசா பயங்கரமான ஆள் தெரியும். இந்த அம்மா அந்த ஐயாட்ட போச்சு. ஐயாட்ட போன உடனே அவர் கேட்க, எம்மா அவர் சொல்றார், உம்முடைய அடியான் தேவனுக்கு
பயந்து தேவனுக்கு பயந்தவன்ட்டு இந்த பிரச்சனை இருக்கு. ஏசின் ரத்தம் அதுங்களா சரி இருந்து போட்டு அவன் பிரச்சனை இல்லை அதுங்களா. அவரு நிமிந்து வந்துட்டார் காரிங்க. அதுக்கு அவருங்க அந்த அம்மா போய் சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை கேட்டார். அம்மா தாயே உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். ஆனா கண்டிப்பாக நாம நான் சொல்லியிருப்பேன் 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். புரியுதா? ஆனா அந்த அம்மா இஸ்ரவேலுக்குள் இருந்ததுனால அந்த அம்மா சொல்லிச்சு என்கிட்ட ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னு சொல்லிச்சு. என்னன்னா சாதாரண எண்ணெய் இல்லை, விளக்கெண்ணெய் தேங்காய்லாம் இல்லை, ஒலிவ எண்ணெய். கவனிங்க கவனிங்க. திருமணமாகாத கன்னி பெண்ணுகிட்டையும் இஸ்ரவேலுக்குள்ள ஒலிவெண்ணெய் இருக்கும், ஒரு குடம் இருக்கும். அதே போல திருமணமாகி புருஷனை இழந்த அம்மா கிட்டையும் ஒரு குடம் எண்ணெய் இருக்கும். இது யார் கொடுத்ததுன்னா அன்றைக்கு இருந்த ஆசாரியம் கொடுத்தது. இந்த எண்ணெய் காலி ஆயிட்டுனா அவர் தவறு பண்ணிட்டான்னு அர்த்தம். தவறு பண்ணிட்டான்னு அர்த்தம். இப்போ எலிசா அடுத்த தேசம் கவனிங்க, அடுத்த தேசத்தினுடைய ராஜாவுடைய பள்ளி அறை நடக்கிற காரியம் கர்த்தரோட வெளிப்படுத்தி கொடுக்க அவ்வளவு வெளிப்பாடுள்ள மனுஷன். இந்த அம்மா அங்கெங்கேயும் பார்த்து கண்ணை அங்கேயும் உருட்டி முடிச்சிருக்கோம், அங்கே வேற மாதிரி ஆயிரும். ஆனா அந்த அம்மா சொன்னதோடு வாழ்க்கையும் சரீரத்தையும் சுத்தமாய் காத்தவள், சுத்தமாய் காத்தவள். அதை அறிஞ்சதுனால அவ சொன்னார் போ வீட்டை மட்டும் போட்டு 2 பிள்ளையும் உள்ள விடு, எல்லா வீட்டையும் பாத்திரங்கள். கவனிங்க, இப்ப நான் ஒரு கேள்வி இங்க கவனிங்க. இது ஒரு ஆள், இவருக்கு ஒரு 30 லட்ச ரூபாய் கடன் இருக்கு. இவர் போய் ஒரு வீட்டுல செம்பு பானை கேட்கார், கொடுப்பாங்களா? ஏமா வல்ல கடியை கொடுப்பாரா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஏற்கனவே முழு கடல மூழ்கி இருக்கா. அன்னைக்கு ஒரு ஆர்டிகல் வாசித்தேன். என்ன வாசித்தோம்னா, அதாவது கடல்ல விழுந்தா கூட நீ மூழ்கிறதுக்குள்ள 4 பேர் வந்துருவான், கடல்ல விழுந்தா ஒருத்தர் வரமாட்டான் அப்படின்னு 4 பேர் வரமாட்டா அப்படின்னு போட்டிருந்தான். எனக்கு பார்த்துட்டு ஓஹோ பயங்கரமா இருக்க வாசகம் அப்படின்னு நினைச்சேன். நல்லா கவனிச்சுக்காங்க. இந்த அம்மா அடுத்த வீட்டுல பிள்ளைகளை கூப்பிட்டு பாத்திரம் கேட்கா, எல்லாரும் கொடுத்தா. ஒரு இப்ப இன்னைக்கு பேனை கொண்டு வரல, நாளைக்கு ஒரு பேனை அவங்களுக்கு வாங்கிட்டு வரேன், ஏன் கொடுத்தாங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். தப்ப ரைட்டா பார்த்துக்கிடுவோம். தப்பாலும் பரவாயில்ல, ரைட்டாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. பாஸ்டரை தவிர யாரும் சொல்லலாம். பாஸ்டர் அம்மாவுக்கும் சேர்த்து சொல்றேன். அண்ணா சொல்லிடாத, அண்ணா சொல்லிடுறாங்க, ஜோசா சொல்லிடாத. ஆனா அவங்க என் பிரசங்க கேட்டுட்டு இருக்காங்க, அதான் சொல்லி வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் இல்லை, நான் சொல்றேன். இவ சொன்னது என்னன்னா, எலிசா சொன்னாரு எல்லா வீட்லயும் பாத்திரம் கேட்க முடியும் அப்படின்னு வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷம் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? சொன்னது யாரு? எலிசா. அந்த தேசத்துல எலிசா சொல்லும் வார்த்தைக்கு ஜனங்கள் அத்தனை பேரும் கீழ்பட்டிருந்தாங்க. சொல்லலேலூயா. பிரச்சனையோடு இருக்கிற அந்த அம்மா எலிசாவுடைய நாமத்தை சொன்ன அடுத்த நிமிஷம் காரியம் ஆயிடுச்சு. இப்ப நான் கேட்கிறேன், புதிய ஏற்பாட்டுல டபுள் மகிமை உள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்வதற்கு தேவன் உங்களுக்கு வாயில கிருபை தந்திருக்கிறார். அத்தனை பிரச்சனை நடுவிலையும் இயேசு நாமத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு தயவும் கிருபையும் இரக்கமும் வர வேண்டிய அத்தனை வரத்தக்கதால் அவர் செய்ய வல்லவர். அதனால நீங்க புரிந்து கொண்டு காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அது அந்த பகுதி ஒண்ணும் இல்லை, உள்ள விட்டா காரியம் செய்தா காரியத்தை கச்சிதமாய் ஆண்டவர் முடிச்சு ஜெயிச்சா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில தேவனாகி ஆண்டவருக்கு முன்பாக நான் உண்மையாக அந்த ஊக்கமான அந்த மேன்மைக்கு அடுத்த காரியங்களை கர்த்தர் செய்வார. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தது 1 பேதுரு 1:22. 1 பேதுரு 1:22.
உங்கள் ஆத்துமாவை சுத்தமாக்கி. இந்த ஊக்கமான ஜெபத்துல நல்ல கவனிங்கள், ஆண்டவர் தருகிற இன்னொரு பகுதி என்னன்னா, உங்க ஆத்துமா சுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய ஆத்துமாவுடைய சுத்தத்தை, சுத்தம்னா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நீ ஊக்கமா ஜபிக்கும் போது உங்க ஆத்துமா ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாகிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆட்டோமேட்டிக். ஒரு ஜபத்துக்குள்ள போனீங்கன்னா, கவனிங்க, ஒரு ஜபத்துக்குள்ள போனீங்கன்னா கொஞ்ச நேரம் பாடி துதித்து சோத்திரம் பண்ணும் பொழுது நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற கரைகள் குறைகள் ஆட்டோமேட்டிக்கா மேல் வாங்கி ஆண்டவருக்கு நம்ம சொல்ல வச்சு அடுத்த நிமிஷத்துல நம்ம இருதயம் செஞ்சிடும், சுத்தமாயிரும். அப்ப ஊக்கமான ஜபம் நம்முடைய இருதயத்தை ஆத்துமாவை சுத்தமாக்குறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பதற்கு ஊக்கமான ஜபத்தை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒரு விசுவாசிக்கு ஊக்கமான ஜபம் இருதயத்தை ஆத்துமாவை சுத்தமாக்குவதற்கு கர்த்தர் ஏதுவாக ஆண்டு நடத்துகிறார். நாலாவதாக 1 பேதுரு 4:8. 1 பேதுரு 4:8. போது இந்த ஊக்கமான ஜபத்துல அன்பை கர்த்தர் தருகிறார். என்ன தருகிறார்? அன்பை தருகிறார். கலங்கம் இல்லாத அன்பு, மாயமற்ற அன்பு, யாதொரு குறையில்லாத அன்பு, அதை ஆண்டவர் தருகிறார். முற்று முடிய அன்பு வைத்த இயேசு கிறிஸ்துவை போல நானும் நீங்களும் இந்த ஊக்கமான ஜபத்துக்குள்ள போகும் பொழுது தேவ அன்பை அளவில்லாமல் நம்முடைய இருதயங்களிலே கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு 7 முறை தாவீது ஜெபம் பண்ணிருக்கார். ஒரு நாளைக்கு 7 முறை. தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்ணிருக்கார். புதிய ஏற்பாடு காலத்துல இடைவிடாம ஜெபம். இப்ப நான் கவனிக்க, இந்த 7 முறை ஜெபம் பண்ணின தாவீதின் வாழ்க்கையில நல்ல கவனிக்க, அவன் பழைய ஏற்பாட்டு காலம் வாழ்க்கையில கவனிக்க, தன்னை வேட்டையாடின, தன்னை கொலை செய்யும்படி எத்தனித்து ஈட்டியை எறிந்த அதே சவுல தாவீது இருந்த குகைக்கு முன்னால உட்கார வச்சு கூட அந்த தாவீதுடைய பலதளவி இருக்கான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கர்த்தர். ஆமா ஆமா ஆமா, கொண்டாமா, நன்றி, ஆன் பண்ணி தந்துரு. ஆமா, சரி, இதை எடுத்துட்டு போ, பேட்டரி போடு. ஆமா, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கவனிங்க, பக்கத்தில் உள்ள சொல்றான், படத்தளவு சொல்றான், ஆண்டவர் உம்மை தேடி உம்மை கொலை செய்ய வந்தவனை கர்த்தரே ஒப்பு கொடுத்திருக்கார். அந்த வார்த்தை அப்படியே இருக்காங்க, கொடுத்திருக்கார். இப்போ ஒரு வார்த்தை சொல்லு, ஒரே போட்டுறதேன் அப்படிங்கிறான். கவனிங்க, இந்த வார்த்தையை ரொம்ப கவனம். அவன் ஊக்கமா ஜெபிக்கிற ஆளுனால அவனுடைய உள்ளத்துல அன்பு பீரிட்டு இருக்கு. இப்போ பிதாவின் குணம் தாவீதுடைய வாழ்க்கையில நிரந்தரமாயிற்று. பரிசுத்தாவுடைய குணம் பெருமூச்சோடு ஜெபிக்கிற குணம், பிதாவுடைய குணம் பூரண சர்க்குருடைய குணம். சொன்னார், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மேல் கை போட்டுட்டு யார் குற்றம் இல்லாமல் போக முடியும்? கர்த்தரே அவரை எவ்வளவு காலம் வச்சிருக்கார். நான் மட்டும் கை போட மாட்டேன், நீனும் கை போடக்கூடாது சொன்னாரா? சொன்னார். அப்படி 2-3 சந்தர்ப்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு இடத்துல அப்னேரும் சவுலும் படுத்திருக்காங்க. அப்னேரும் தூங்கிட்டார், சவுலும் தூங்கிட்டார். ஈட்டி கால் மாட்டுல இருக்கு, தலைமாட்டுல செம்பு இருக்கு. செம்பு எடுத்தது யோவாப், ஈட்டி எடுத்தது தாவீது எடுத்தார். ஏன்னா தெரியாதனமா குத்திடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல கவனம் இல்லாம இருப்பதை வெளியே போனார். இப்ப நான் சொல்ல நல்ல கவனிங்கள்.
இதோடு அவன் நிறுத்தல. அவனுடைய வாழ்க்கையில யோனத்தான் போயிட்டான், சவுல் போயிட்டான். ஆனா சவுலை கொன்ன ஒரு அமலேக்கன் வாரான். வந்தபோது என்ன செய்வான்? இவருக்கு விரோதமா இருந்த அந்த ராஜாவை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய கிரீடத்தை தூக்கிட்டு வாரான். அவ சொன்னா அவரை கொன்னது யாருன்னு கேட்டான். அவன் விஷயத்தை நடந்து சொன்னான். கடைசியில வேதனை தாங்க முடியாது சொன்னான், நான் தான் கொன்னேன்னா பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி சோழிய முடி அப்படின்ட்டான். பாத்தீங்களா? அந்த அந்த அன்பு, ஒரு ஆளுக்கு மேல வச்ச அன்பு. அவன் போனாலும் அதுல கரெக்டா இருந்தான். அடுத்தது கவனிங்க, அந்த அதாவது சீயோன் கோட்டைக்கு உள்ள, அதாவது இவன் உள்ள போகும் பொழுது இவனை வழிமறிச்சது யாருன்னா கூனை, குருடை, கால் விளங்காதவன், கை விளங்காதவன் மறிச்சான். அதனால அவன் சீயோன் கோட்டை முடிச்சு அடுத்த நிமிஷத்துல ஒரு வேலை சொன்னான், இந்த கோட்டைக்குள்ள கால் கை விளங்காதவன் உள்ள வரவே கூடாது. சட்டத்தை ஏற்றான் தாவீது. ஆனா ஒரு காலம் வரும்போது ஏற்ற சட்டத்தை அவனே கிழிச்சான். யோனத்தானு கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக, கை கொடுத்ததுக்காக யாராவது சவுலுடைய குடும்பத்தில் ஆட்கள் இருக்காங்களான்னு தேடின போது யோனத்தானுடைய பையன் மேவி போஷத்தை ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். அவன் கால் விளங்காதவன் சொன்னாங்க, கொண்டுட்டு வா, கூட்டி கொண்டு வா. இப்ப மேவி போஷத்து உள்ள வரும்போது என்னையும் இந்த தாவீது தோழிய முடிக்க போறான்னு நினைச்சான். இல்ல, தாவீதுடைய பந்தியில அவனுக்கு ஆகாரம் வழங்கப்பட்டது. காரணம் தெரியுமா? ஒருவன் தேவனை தேடி தேடி ஜெபிக்க ஜெபிக்க, ஊக்கமா ஜெபிக்க, பிதாவுடைய குணம் அவனுக்குள்ள வந்து அதை தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையிலே கர்த்தர் பயன்படுத்த செய்கிறார். அவன் தான் நாளுக்கு நாள் விருத்தியடை செய்தார். அதே போல சந்ததிக்கு 1000 தலைமுறை என்ன, லட்சம் தலைமுறை வரையிலும், இயேசுடைய கடைசி அரசாட்சி வரையிலும் அதே சிங்காசனத்தில் ஒருவன் கூட இல்லாமல் போகாது என்பதை கர்த்தர் வாக்கு பண்ணதை இன்னும் நிறைவேற்றுகிறார். இன்னும் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த சபையில் உள்ள ஆத்துமாக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உங்க இருதயம் உங்களுக்கு விரோதமாக எவன் பகைமையா செஞ்சாலும் அவனுக்கு தீங்கு செய்தபடி காணப்படுகிற குணங்களுள்ளாக மாறும்போது இந்த சபையை 1000 பேருக்கு அதுக்கு மேலுள்ள ஜனங்களாக கர்த்தர் நிறுத்துவதற்கு அவர் வல்லவர். அல்லேலூயா. எந்த ராஜாக்களை காலத்திலையும் அந்த இஸ்ரவேல் தேசம் விரிவாக்கப்படல. தாவீதுடைய காலத்துலதான் தேசம் விரிவாக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் ஏன் விரிவாக்கம் கொடுத்தாருன்னா அவனுடைய வாழ்க்கையினுடைய தெய்வீக குணங்களினாலே கர்த்தர் சகலவற்றிலையும் விரிவாக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். சொல்லலேலூயா. நீங்க நான் நேற்று சொன்ன சம்பவத்தில் ஒரு சம்பவத்தில் ஒரு முறை தாவீது அப்னேருக்கு பயந்து வரல. அப்னேரை ஒன்னும் செஞ்சிடக்கூடாது, மூத்தவன், ஒருவேளை சிங்காசனத்துக்கு அவன் வரலாம் அப்படின்னு ஒதுங்கி போனான். தாவீது நினைச்சிருந்த அங்கனே எல்லாத்தையும் முடிக்க முடியும். அவ்வளவு பெரிய பலவான், அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி கர்த்தர் இருக்கிறார். ஆனா பிள்ளை எதுக்கும் தீங்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக போனா. அது கூட யோகப்படுத்தினா அப்னேரை மெதுவா நடத்துங்க அப்படின்னு சொன்னான். அவன் போன உடனே போன இடம் என்ன தெரியுமா? மகனாய். என்ன இடம்? மகனாய். அந்த மகனாயில 4 ராஜாக்கள் அவனுக்கு கட்டில், மெத்த, வார்கோதுமை, தேனு, என்னென்ன ஆகாரம் உண்டோ அத்தனையும் காட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த இஸ்ரவேல் தேசத்து ராஜா இல்ல, அடுத்த நாட்டு ராஜாக்கள். ஏன்னா தாவீதை பகைக்கவே முடியாது. ஏனென்றா அவனுக்கு அன்பு, தேவனுடைய குணங்கள் அத்தனையாக தரப்பட்டிருந்தது. நான் கேட்கிறேன், கர்த்தர் உங்களுடைய சபையை, நீங்கள் எதிர்பார்க்கிற ஜனத்தை கர்த்தர் தருவார். அதுக்கு மேலே அவருடைய திட்டத்தில் உள்ள ஜனங்களை தருவார். நீங்கள் வருகிறவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்வதற்கு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும்படி அவர் விரும்புகிறார். நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்க கூடுமானால் அதற்குரிய காரியத்தை கர்த்தர் செய்து உங்கள் கண்கள் காணவே ஆண்டவர் நிரூபித்து காட்டுவதற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா.
அதனால சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் அடுத்த ஒரு வாதிக்கினாராக நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்றிலே நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அந்த 1 பேதுரு 4:8 தான் அன்பை தருகிறேன்னு சொல்லி. அடுத்த விசுவாசி யாருன்னா அப்போஸ்தலர் 12:12. அப்போஸ்தலர் 12:12. கவனிங்க, அநேக கூடி ஜெபம் பண்ணி கொண்டாங்க. விசுவாசி யாருன்னா கூடி ஜெபிக்கிறவங்க. யாரு? சத்தமா சொல்லுங்க. கூடி ஜெபிக்கிறவங்க. தயவுசெய்து ஒரே தெருல இருந்தா நீங்க உங்க பாஸ்டர் அனுமதி கேட்டு உங்க வீடுகளில் நீங்க கூடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு பிரேயர் செல், அதாவது ஒரே தெருவில் ஒரு 4 குடும்பம் இருக்கு, 4 பேர் இருக்கீங்கன்னா அந்த யார் யார் வீட்டில் இந்த ஜெபத்தை நடத்தணும், தயவு கூர்ந்து பொய்ய உட்கார்ந்துக்கிட்டு கிளவி கதை பேசுறாங்க. அது இப்படி, இது இப்படி, அங்க இப்படி, இங்க இப்படி, அவன் இப்படி, இப்படி, அந்த வார்த்தையே பேசக்கூடாது. போகணும், பாட்டு பாடணும், வசனம் வாசிக்கணும், ஜெபத்தில் உட்கார்ந்துடணும். முடிக்க தண்ணியை மட்டும் முடிக்கணும். அதுக்கப்புறம் வடை, டீ, ஸ்நாக்ஸ் அதெல்லாம் ஒண்ணுக்கு இடம் வைக்க கூடாது. வச்சா பிரச்சனை வந்துடும். தின்னுட்டு இருக்கும் போதே வேற மாதிரி பேச வந்துடும். அதனால அதுக்கு இடம் கொடுக்காம 1 மணி நேரம் ஜெபத்தை மட்டும் செய்யக்கூடுமானால், நான் கேட்கிறேன், ஆதி சபையில வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். இப்பவும் நிறைய சபைகள் பெரிய வளர்ச்சிக்கு நேராக போக காரணம் என்ன? பிரேயர் செல்லை அவர்கள் ஊக்குவித்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம பாஸ்டர் ரத்னபால் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஜெப ஆட்களை ஏற்படுத்தி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அதனால திருநெல்வேலியில அவர் சபையை மிஞ்சின ஆட்கள் இல்ல. அப்படியானால் ஜெபிக்கிற ஒரு குழுவை கர்த்தர் ஏற்படுத்துவதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக பாத்திரவாட்டியாய் மாறும்படி நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு அன்போடு கூட ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியானால் கூடி ஜெபிக்கிறவர்கள் தான் விசுவாசிகள். கூடி ஜெபிக்கிறவர்கள், கூடி கதை பேசுறவர்கள் அல்ல, கூடி ஜெபிக்கிறவர்கள். அவள் எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள். அப்படியானால் ஒரு தேவ பிள்ளைகள் உண்மையாகவே கூடி ஜெபிக்க வேண்டும். கவனிங்கள், இந்த கூடி ஜெபிப்பதனால 1 2 பேர் தான் போதும். நிறைய பேர் வேண்டாம். 1 2 பேர். கர்த்தர் சொல்லிக்கிறார், என் நாமத்திலே 1 2 பேர், 3 பேரும் இருக்கட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். 3 பேரும் இருந்து ஜெபம் பண்ணா போதும். ஜெபம் பண்ணிட்டா அவர் கிரியை செய்வார். நான் உங்களுக்கு புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் ஒரு அழகான சம்பவம் இருக்கு. கூடி ஜெபம் பண்ணும்போது இடம் அசைந்தது, கூடி பாடின போது இடம் அசைந்தது. அவர் அப்போ சொன்ன பவுல் சீலா பாடும்போதும் இடம் அசைந்தது, ஜெபிக்கும் போது இடம் அசைந்தது. அடுத்த கவனிங்க, கூடி ஆவியில நிறைஞ்சாங்க, அங்கேயும் கர்த்தர் தம்முடைய காரியத்தை செய்தார். இந்த 3 இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே நிறைஞ்சிருக்கு. அது எல்லாம் நிறைவு. என்னது? நிறைவு. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியணும். வழிஞ்சிட்டா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருவார். நீங்கள் அதே போல அங்க இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எருசலேமை போதகத்தாலே நிரப்பி விட்டார்கள். அங்கு ஒரு நிறைவு. அப்படியானால் அந்த கூடி ஜெபிக்கிற ஒரு மேன்மையில ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. சார் பாருங்க, யாருக்காக ஜெபம் பண்ணாங்களோ அதே பேதுரு ஜெபிக்கிற இடத்துக்கு தான் வந்தார். ஹல்லேலூயா. இந்த தேசத்துல சுற்றி இருக்கிற நாங்க 10 பெட்டி நாளை கொண்டு வரலாம்னு சொன்னோம். அவன் சொன்னா முடியாது, இன்னைக்கே கொடுத்துடணும். அப்படியே 10 பெட்டியை கொண்டு வந்திருக்கோம். இந்த 10 பெட்டி இறக்கி போகக்குள்ள வச்சுட்டு போயிடும். மறந்துடாம வச்சிருங்க. ஏன் நாங்க வைக்கோம்னா, எங்களுக்கு ஒரு ஆள் டொனேட் பண்றாங்க. இது கைப்பிரதி கழகம் டொனேட் பண்றாங்க.
நான் எங்கெங்க கடத்தணுமோ அங்க இருக்கிறேன், கடத்தி கொண்டு போறேன். எல்லாருக்கும் உங்க பாஸ்டருக்கு 10, இன்னொரு பாஸ்டருக்கு 10, அவள் 10, அப்படியே நாங்க தான் கொடுத்து போய்கிட்டு இருக்கோம். போற இடங்கள்ல என்ன சொல்லணும்னா சுவிசேஷத்தை அறிவிங்க, சொல்லுங்கன்னு சொல்லிடுவோம். நான் கேட்கிறேன், நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை ஆண்ட தருவதற்கு இது ஒரு வழியா கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படினால நம்முடைய வாழ்க்கையை நாம் அதை கவனமா இருப்போம். அடுத்தது என்னன்னா, யார் விசுவாசின்னா வாசிக்க போறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிங்கள். அப்போஸ்தலர் 12:13. கவனிங்க. ஒட்டு கேட்டா யாரு? சத்தபதி ஒட்டு கேட்டான்னா கவனிங்க. நான் இப்ப இதுக்கு என்ன சொல்றேன்னா, கவனிங்க, வந்திருக்கிறது பேதுருதானா அப்படிங்கிறதுக்கு ஒட்டு கேட்டா. இப்ப நான் சொல்லுகிறேன், விசுவாசினா யாருன்னா வார்த்தையை கேட்கிறவர்கள் தான் விசுவாசி. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் தான் விசுவாசி. அப்படியானால் ஒரு தேவ பிள்ளை விசுவாசியா இருக்கணுமானா கர்த்தருடைய வார்த்தையும் வசனத்தையும் கேட்கிறவர்கள் தான் விசுவாசி. அல்லேலூயா. நீங்க ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது வசனத்தை சொல்லணும், வார்த்தையை சொல்லணும். இப்ப நான் கடந்த வாரத்துல பிரசங்கம் பண்ண வார்த்தையை இந்த வாரம் முழுவதும் நீங்க ஒருத்தர் சொல்லிருக்கணும். எத்தனை பேர்ட்ட போன் இருக்கு, பாஸ்டர் பேசின வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன வார்த்தை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கல. நான் ஓடக்கரில் ஊழியம் செய்யும் போது அந்த அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இன்னொரு சபைக்கு போனோம், அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இன்னொரு சபைக்கு போனோம். 3 சபை நடத்தினேன். எல்லாமே 3 மணிக்குள்ள முடிச்சாகணும். அப்புறம் 5 மணிக்கு வீட்டுக்கு கூட்டம், அதை போய் பேசணும். இப்ப நான் போய்கிட்டு இருக்கும் போது முதல் பிரசங்கத்தை பண்ணிட்டு போகும்போது 2 ஊழியக்காரன் வழி நிற்பான். அவர் இன்னும் இருக்கார், 95, 97 வயசு இருக்கு. அவர் சொல்லுவார், டேனியல் என்ன பிரசங்கம் பண்ண? நோட்ஸை பார்க்க கூடாது, குருவரும் சொல்லணும். அந்த மனுஷனால நான் பிரசங்கத்தை மனப்பாடம் பண்ண முடியாது போச்சு. அது இப்போ எனக்கு பலனா இருக்கு. அவர்கிட்ட சொல்லுவேன், அவர்கிட்ட சொல்லிட்டு அடுத்த சபைக்கு பஸ் ஏறி தான் போகணும். பஸ் ஏறி இறங்கு போகும்போது அங்க ஒரு பிரசங்கியா இருப்பேன். முதல் அரணை முடிச்சுட்டு என்ன பிரசங்கம் பண்ணி வடக்கரையில காப்பா அங்க நான் சொல்லணும். அப்புறம் திரும்பி வடக்கரை இடத்துல பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஏறும் போது அடுத்த சபைக்கு போகுதுல இன்னொரு ஆளுக்கு காப்பா சொல்லணும். நான் கேட்கிறேன், அப்படி பிரசங்கம் கேட்டுட்டும் இப்பவும் ஒரு 4 பேர் இருக்காங்க, போன்ல கேட்காங்க, இந்த வாரம் நீ என்ன பிரசங்கம் பண்ணி அவனு கேட்காங்க. அந்த 4 பேருக்கும் நான் இந்த பிரசங்கத்தை சொல்லி ஆக வேண்டியிருக்கு. நான் கேட்கிறேன், உங்க உள்ளத்தை தொட்ட, உங்களை ஆறுதலான, உங்க ஆத்மாவை காயம் கட்டின, உங்களை சுகமாக்கின கர்த்தருடைய வார்த்தை இருக்க, அது 4 பேருக்கு சொல்லி பழகலாமா? எதை பழகலாமா? பழகக்கூடாது? பழகலாம். இன்று முதல் நீங்கள் இந்த காரியங்களை கையாள விரும்புங்கள். உங்களுக்கு எந்த வார்த்தை தொட்டதோ அதை மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள். சொல்லப்படுது, வீட்டில் கேட்டதை வெளியே சொல்லுங்கள் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்படினாலே நாம் அந்த காரியங்களுக்கு மேல் கவனமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ வசனத்தை கேட்கிறவர்கள் தான் விசுவாசி. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 4:10, நீதிமொழிகள் 4:4 விறுவிறுன்னு வாசிக்கணும். நீதிமொழிகள் 4:10, 4:4. கவனிங்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். இங்க கவனிங்க, இந்த பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? தம்பிக்கு வாங்க, பயப்படாங்க, உன ஒன்றும் செய்ய மாட்டேன், வந்த உடனே போயிடலாம். கவனிங்க கவனிங்க, நான் இப்போ கவனிங்க, அங்கே பார்க்காது, இங்கே என்னை பார்த்துருங்க, ஐயா வந்து பார்க்க அப்படின்னு பார்க்கறது இப்போ உனக்கு பழக்கம் ஆயிட்டு. ஒரு நல்லது கவனிங்க கவனிங்க. இந்த தம்பியை எல்லா சூழ்நிலையிலும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுக்கு அடையாளம் என்னன்னா கை கொடுக்கும். இது போய் லேசா பிடிக்கும், சிக்கனை பிடிக்கும், சிக்கன் பிடி, பிரேஸ்லா குட், சிக்கனை பிடிக்கிறது அன்பு.
லேசா பிரேசலோன்னு தொடுவது அன்பு இல்லை, வம்பு. புரியுதுங்களா? ஆமா, தொடாத ஒட்டாத அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. சிக்கனப்படி அப்படின்னு நான் நிறைய கல்யாணம் நடத்தி வச்சிருக்கேன். நடத்தும்போது சொல்லுவேன், மாப்பிள்ளை சொல்லி சிக்கன் முடியல அப்படின்னு, இருக முடியல அப்படின்னு சொல்லுவேன். தவிப்பாங்க, கதை ஆசிரியர். இவரை ஏற்றுக்கொள்ளுக்கு அடையாளம் என்னன்னா அவரை கையை பிடிப்பது. நான் சொல்லுகிறேன், வசனத்தை ஏற்றுக்கொள்ளுக்கு அடையாளம் என்னன்னா வசனத்தை கையில பிடிக்கணும். அல்லேலூயா. மனசிலே பிடிக்கணும். பாருங்கள், வசனத்தை பிடித்தவர்கள் வசனத்துல பிரகாசித்திருக்கிறார்கள். வசனத்தை பிடித்தவர்கள் பிரகாசித்திருக்கிறார்கள். அப்படி வசனத்தை யாரு பிடிக்கார்களோ அவளுக்கு கத்த ரெண்டு விதமான பிரகாசத்தை கொடுக்கிறார். இதயத்தில் கொடுக்கிறார், அவளை சுற்றிலும் ஒரு பிரகாசத்தை கத்த கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை ஏற்றுக்கொள்ளும். அடுத்த வார்த்தை 4:4, நீதிமொழி 4:4. கவனிங்கள், ஏற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ளும். என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, கவனிங்க, ஏன் அப்படின்னா ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12. சீக்கிரம். போதும். ஏன் காத்துக்கொள்ளணும்னா, ஒரு விசுவாசி ஜீவனும் வல்லமெல்லாம் இருக்கிறான்னா அது காரணம் என்னன்னா அந்த வசனம் செய்யற வேலை தான் அவனை ஜீவனும் வல்லமெல்ல மாற்றுது. வார்கோதுமைய ரஷ்யாவில் 4000 வருஷமாக ஒரு கிடங்குல போட்டு மூடிட்டாங்க. எத்தனை வருஷம்? எத்தனை சொல்லுங்க? 4000 வருஷம். அப்புறம் அந்த 4000 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு அந்த குடோனை திறந்து அந்த வார்கோதுமை எடுத்தாங்க. 4000 வருஷம் அது திறக்கப்படாம இருந்து திறந்தாங்க. எப்படி வச்சாங்களோ அப்படியே இருக்கு. எப்படி வச்சாங்களோ அப்படியே இருக்கு. அதை எடுத்து தண்ணி உள்ள இடத்துல விதைச்சாங்க. மறுநாளே அது முளைச்சிச்சு. அடைச்சி வச்சாலும் வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கு. எத்தனை ஆண்டு காலமானாலும் அதை அழிக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது. ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்காக, கர்த்தருடைய காரியத்துக்காக அவன் தைரியம் இருக்கிறான்னா அவனுக்குள்ள இந்த ஜீவனும் வல்லமையுள்ள வசனம் உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. அதனாலதான் அவன் நிற்க முடியுது. நான் கேட்கிறேன், இந்த 2ஆம் பகுதியில உங்களுக்குள்ள வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்ட வசனத்தை காத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்குள்ள ஜீவனும் வல்லமையும் எல்லா காலத்திலையும் கர்த்தர் இருக்க போனதற்கு அது உதவியா இருக்கும். அல்லேலூயா. இது நிறைய, அதுக்கு அடுத்து நிறைய காரியம் இருக்கு, நான் அதை விட்டு விடுகிறேன். நான் சொல்ல வேண்டிய சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 12:14. அப்போஸ்தலர் 12:14. சீக்கிரம் வாசிங்க. கவனிங்க கவனிங்க கவனிங்க. இப்ப என்னன்னா, கவனிங்க, இந்த இவனை கண்டபோது ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வழியை கத்த திறந்தார். சுவிசேஷத்தை அடைக்க நினைத்த ஏரோது அந்த 12ஆம் அதிகாரத்துக்கு கடைசியில சேர்த்துட்டான். ஆனால் அதே தேசத்துல கதையை முடிக்கிற அடைச்சு வச்ச பேதுரு சுவிசேஷத்தை அறிவித்தார். பல வருஷங்கள் இருந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். நான் கேட்கிறேன் என்னன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களே விசுவாசிகள். சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா, கத்தமா அல்லேலூயா, கத்த சோதரன். நான் வேகமா சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டுல அந்த சமாரியாவுடைய பட்டணத்தின் வாசல்ல வார்கோதுமை கர்த்தரால் கொண்டு போடப்பட்ட போது அவர்கள் எடுத்து ஒளிச்சு வச்ச போது சொன்னா, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். சும்மா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். நான் கேட்கிறேன், சும்மா இருந்தால் குற்றம் உங்களை சுமரும். நீங்க கர்த்தருடைய சபையை பெருசாக்க வேண்டும் என்று தரிசனம் வச்சாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு. இனி நீங்க என்ன செய்யணும்னா சுவிசேஷத்தை 1 to 1 அறிவித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா.
பாட்டினாலோ ஜெபத்தினாலோ ஒரு ஆளை சந்திக்கும் போது சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கும் போது அவர்கள் தான் விசுவாசி. நான் கேட்கிறேன், சுவிசேஷம் அறிவித்தா உங்க குடும்பம் ஐஸ்வர்யவானா மாறி. நான் சவாலா சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அறிவித்துட்டா போதும், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். சந்தோஷமா அறிவிங்க. வசனம் வேகமா சொல்லிட்டு நான் ஜெபத்துக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தாமதம் இல்லாமல் சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 9:20. அப்புறம் லூக்கா 2:10. சந்தோஷமா அறிவிங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். லூக்கா 1:9. மற்றவரோடு பேசி நற்செய்தி அறிவிங்கள். அப்புறம் லூக்கா 8:1. கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், வீடுகள் தோறும் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். யார் விசுவாசி என்பதற்கு நான் 4 காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த கிருபை விசுவாசி என்று தெளிவா கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா நிறைய காரியங்கள் நம்ம கவனிச்சாலும் யார் விசுவாசி இந்த சுத்த சுவிசேஷத்தை மற்றவங்களை சொல்றவங்க விசுவாசி. சபையில விட்டு போன இந்த சுவிசேஷ ஊழியம் மீண்டும் தொடங்கப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சுவிசேஷம் நீங்கிற விடுதலாக்குது. எப்படியாகிலும் நம்ம முட்டுக்கட்டை போட்டு நம்ம கைகால கட்டி இதை அறிவிச்சிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் ரொம்ப நாம துணிகிறார். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சிய பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா. ஆமென். நாம சுவிசேஷம் எவ்வளவு வேகமா பிரசங்கிக்க முடியுமோ அறிவிக்க முடியுமோ அவ்வளவுக்கு நம்ம அறிவிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் சுவிசேஷ ஊழியத்தை தொடங்குறதுக்கு செபிக்கிறதுக்கும் புறப்பட்டு போய் கிராமங்களிலே தெருக்களிலே வீடு வீடா ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கும் நாங்கள் பலப்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிச்சு முடிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
நாங்கள் விட்டு அந்த சுவிசேஷ ஊழியத்தை திரும்பவும் நாங்கள் செய்வதற்கு பரலோக தேவன் எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு நல்ல சுகம் தாரும், நல்ல பலன் தாரும், நல்ல ஆரோக்கியத்தை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். வாஞ்சை உள்ள தாகம் உள்ள ஆண்டவரே ஆத்துமாக்களை இதற்கென்று தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கரம் உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். இப்போதே இந்த சுவிசேஷத்தை நான் கேட்ட மட்டும் ஆண்டவரே தன் சொந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு, ஆண்டவரே உறவினர்களுக்கு, ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு, அறிமுகமானவர்களுக்கு என்று ஒவ்வொருவருக்கும் இந்த சுவிசேஷத்தை உடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்திலே சொல்வார்களாக கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவார்களாக. கணிசமாயுடைய சுவிசேஷத்தை நாங்கள் தேசத்தில் ஆண்டவரே விதைத்திட பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கிருபை தாரும். ஆண்டவரே இந்த 2வது நாள் ஜெபத்திலும் காலை நேரத்திலிருந்து இந்நேரம் வரைக்கும் உடைய சமூகத்தில் இருக்கிற வசனத்தை கேட்டவுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களே அதோட வசனம் 100 மடங்கு பலனை கொடுக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். பிள்ளைகளை ஆண்டவரே சந்திப்பின் நாளிலே கர்த்தர் சந்தித்து அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடை கொடுத்து நீர் அனுப்புவீராக என்று நான் சொல்லுகிறேன். ஆசீர்வதித்து எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துவோம். ஆசீர்வாதங்களை மாத்திரம் உடைய தயவால் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஒருபோதும் மறப்பதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.